Hi friends, நம்ம ஒரு 5 டிப்ல எப்படி பிசுறு தெரியாம கிளாத் எல்லாம் ஜாயின் பண்றது அப்படிங்கற டிப்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு கிளாத்தை ஒன்னு மேல ஒன்னு வச்சிருக்கேன். ரெண்டுமே உள்பக்கம் தான் உள்ள இருக்கு. மெயின் பக்கம் ரெண்டுமே வெளியில இருக்க மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸ் எல்லாம் ஓவர்லாக் பண்ண முடியல அப்படின்னா இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவு பாடி எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மேல் பக்கமாக வச்சு இது போல் ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதை அப்படியே திருப்பி உள்பக்கம் திருப்பி நம்ம எந்த அளவுக்கு உடம்பு பிடிக்கணுமோ அந்த மாதிரி அந்த இடத்த மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து ப்ளவுஸுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஓவர்லாக் இல்லாமல் நார்மல் பக்கம் வந்து தைக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டோம். அது மேலே நீங்கள் மற்ற ஏதாவது கிளாத் தைக்கிறீங்கன்னா அது மேலே இது போல் ஒரு டாப் ஸ்டிச் போட்டு விட்டீங்க அப்படின்னா அது தூக்கிட்டு இருக்காது. இப்போ நான் தைச்சி முடிச்சிட்டேன். அடுத்ததான் நம்ம ரெண்டாவது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி வேறு கிளாத் வச்சு ஜாயின் பண்ணி காட்டுறேன். நம்ம தைக்கும்போது எப்பயுமே சேம் கிளாத் தான் தைப்போம். ஆனால் இது தெரியணுன்றக்காண்டி நான் வேறு கிளாத் வந்து வச்சு காட்டுறேன். ஒரு கிளாத் மேலே இன்னொரு கிளாத் வச்சுக்கிறேன். இது போல் 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் தையல் போட்டு விட்டுக்கோங்க. இந்த தையல் எதுக்கு போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுடிதார் பேண்ட் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அப்போ அந்த தனித்தனியாக இருக்க பீஸை வந்து நம்ம இது போல் ஹிப்புக்கு வந்து பீஸ் கொடுப்போம்ல, அந்த பீஸெல்லாம் இது போல் தைச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து 2 பிசுறு பகுதியும் அந்தந்த பக்கத்தில் உள் பக்கமாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார் கட்டிங், ப்ளவுஸ் கட்டிங் டிப்ஸ்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டெய்லரிங்கில் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ரெண்டாவது முறையாக இருக்க அந்த தையலையும் போட்டுட்டோம். 2 பக்கமே பார்த்திங்கன்னா பிசுறு இல்லாமல் நல்ல நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஓவர்லாக் மிஷின்லாம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம 3வது டிப் பார்க்க போகிறோம். 3வதாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளாத்தை வந்து அடியில் ஒரு கிளாத்து மேலே ஒரு கிளாத் வச்சுக்கிறேன். கரெக்டாக 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம தைச்சி விடுறோம். நிறைய பேர் ஓவர்லாக் மிஷின் இல்லாமல் பிசுறாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அவங்கள இந்த ஏதாவது ஒரு தையல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் 1/4 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு சைடில் பிசுறு பகுதி உள்ளே போகிற மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, ரெண்டாவதாக ஒரு மடிப்பு குட்டி குட்டியாக மடித்து அது மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நீட்டாக இருக்கும். 2 பக்கமே உள்பக்கம் வெளிப்பக்கம் எந்த பக்கமே நமக்கு வந்து பிசுறு தெரியாது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டிச்சிங் மெத்தடாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ 4வது மெத்தடு என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கிளாத் வச்சுக்கிட்டேன். அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம இன்னொரு கிளாத் வச்சுக்கணும். பாருங்கள், நான் இந்த மெத்தடில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, ரெண்டாவது ஒரு ஃபோல்டு பண்ணுறோம். பண்ணி அது மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பிசுறு தெரியாமல் நீட் ஃபினிஷிங்கில் தைக்க முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது டெய்லரிங் டிப்ஸோ இல்லை டெய்லரிங் கட்டிங் வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பிசுறு பகுதியை ஃபோல்டு பண்ணி விட்டுட்டோம். அது மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஏன்னா அது வந்து தூக்கிட்டு இருக்காமல் நல்லா அமுந்தின மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள், உள்பக்கம் வெளிப்பக்கம் 2 பக்கமே நமக்கு பிசுறே தெரியாமல் ரொம்ப நீட்டான மெத்தடில் இருக்குது. எவ்வளோ தான் நம்ம நல்லா தைச்சாலும் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இப்போ நம்ம 5வது மெத்தட் தைக்க போகிறோம். நம்ம தையல் எதுவுமே போடாமல் 2 கிளாத்தையும் உள்பக்கமாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, ரெண்டாவது ஒரு ஃபோல்டு பண்ணி அது மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு மேல் பக்கம் வந்து நம்ம ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிசுறு வந்து தெரியவே தெரியாது. ரொம்ப நீட்டான மெத்தடில் இருக்கும். நான் 5 விதமான மெத்தடில் ஓவர்லாக் இல்லாமல் சூப்பராக எப்படி பிசுறு தெரியாமல் தைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.